நம்ம சேனலில் பேசிக்காகவே டைலரிங் கிளாஸ் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கான டைலரிங் கிளாஸில் பாவாடை தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தது பாவாடை சட்டை கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோஸ் வந்துட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சட்டை வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்துட்டு நான் பாவாடைக்கு எப்படி நம்ம கட்டிங் பண்ணணும், எப்படி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். நல்ல ஒரு நீட்டாகவும் ஃபினிஷிங்கும் வந்துட்டு பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம அயனிங் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் நீங்கள் தைச்சாலே அந்த பாவாடை வந்துட்டு ரொம்பவே சூப்பராகவும் நீட்டாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் குட்டீஸுங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு தைச்சி கொடுங்க. அவ்வளோ அழகாக பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். வாங்க இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஸ்கெர்ட்டு வந்துட்டு எப்படி தைக்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம தைக்க போகிறோம். தைக்கிறதுக்கு அந்த ஸ்கெர்ட்டுடைய உயரம் நமக்கு வந்துட்டு தேவை. அதுக்கப்புறம் இடுப்புடைய ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய அலவன்ஸும் நமக்கு வந்துட்டு தேவை. ஓகேவா, இது ரெண்டு மட்டும் இருந்தாலே ஸ்கெர்ட்டு வந்துட்டு நம்ம அழகாக வந்துட்டு தைச்சிடலாம். இது வந்துட்டு நமக்கு கேதரிங் ஸ்கெர்ட்டு தான். ஓகேவா, பட்டு பாவாடை சட்டை இப்போ நான் வந்துட்டு ரேஷன் சேலையில் நான் தைச்சி காட்டுறேன். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் கட்டிங் பண்ணி தைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சேரீயில் வந்துட்டு கட்டிங் பண்ணி தைங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கெர்ட்டுடைய ஹைட்டு, ஓகேவா, ஸ்கெர்ட்டுடைய ஹைட்டு உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அந்த ஹைட்டை வந்துட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கிளாத் வந்துட்டு நான் 2 பாதியாக வந்துட்டு மடிச்சிருக்கேன். ஓகேவா, இப்போ ஒரு பகுதிக்கு நமக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு பார்க்கணும். இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சு பாருங்கள், ஒரு பகுதிக்கு உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே நீங்கள் வந்துட்டு 2 தடவை மடிக்கணும். இன்ச் டேப்பை 2 தடவை மடித்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கு ஒரு சைடு வந்துட்டு 25 வருது அப்படின்னா நமக்கு 2 சைடும் பார்க்கும் போது ஒரு 15 இன்ச்சஸ் வந்துட்டு வரும். இப்போ நான் எனக்குள்ளே எழுதுகிறேன் பாருங்கள், 52 இன்ச்சஸ் வருது. இந்த ஸ்கர்ட்டுடைய அகலம் நமக்கு 52 இன்ச்சஸ் வந்துட்டு வருது அகலம். ஓகேவா, ஸ்கெர்ட்டுடைய அகலம் நமக்கு 52. இப்போது ஸ்கெர்ட்டுடைய உயரம் நமக்கு எவ்வளோ இருக்கோ அதையும் வந்துட்டு நான் கீழே எழுதணும். உயரத்துக்கு வந்துட்டு நான் ஊன் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ நமக்கு ஸ்கெர்ட்டுடைய உயரம் நமக்கு எவ்வளோ இருக்குது, 15 இன்ச்சஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ இது வந்துட்டு நமக்கு 2 பீசஸாக இருக்குது. இப்போ இதை வந்துட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பிசுறு எதுவும் வெளியே தெரியாமல் இருக்க 2 பீஸுமே சேர்த்து ஒன்று அந்த மாதிரி ஒரு தடவை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு தடவை இந்த மாதிரி மடிச்சுட்டு தைக்க போகும்போது உங்களுக்கு பிசுறு எதுவுமே வந்துட்டு வெளியில் தெரியாது. ஃபினிஷிங்கும் வந்துட்டு நீட்டாக இருக்கும். இப்போ சேரீலாம் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா சிங்கிள் தையல் மட்டும் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் பிசுறு வரும். இந்த மாதிரி நீங்கள் 2 தடவை மடித்து தைக்கிறனால உங்களுக்கு பிசுறு எதுவுமே வந்துட்டு வராது. அதே டைமில் ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக இருக்கும். நிறைய பேர் எங்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்குற கேள்வி என்னென்னா, இடுப்பளவு எவ்வளோ எடுத்தீங்க, ஆமல் லென்த்து எவ்வளோ எடுத்தீங்க, இதுக்கான ஃபார்முலா சொல்லுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் நான் சொல்லி கொடுக்கக்கூடிய வீடியோவை கரெக்டாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னால இந்த கொஸ்டின் யாருக்குமே வந்துட்டு கிளம்பாது. நான் வந்து தப்பாக சொல்லலை. அதாவது அந்த ட்ரெஸ்ஸுடைய அலவன்ஸை வச்சு நம்ம எப்படி மார்க்கிங் பண்ணி கட்டிங் பண்ணுறது பேசிக் தான் நான் வந்துட்டு உங்களுக்கு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, ஒவ்வொரு அலவன்ஸுக்குமே உங்களுக்கு ஒவ்வொரு கால்குலேஷன் மாதிரி போடணும். உங்கள் உடம்புலேருந்து இன்ச் டேப் வச்சு நீங்கள் எடுக்கணும். இதெல்லாம் வந்துட்டு எப்படி எடுக்கணும், எப்படி மார்க்கிங் பண்ணணும் அப்படிங்கிறது நான் வீடியோஸில் வந்துட்டு நான் கிளியராக நான் சொல்லியிருக்கேன். அதுவுமே வந்துட்டு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டவுட் வராது. உங்களுக்கு டவுட் வந்தாலும் கேட்கலாம், நான் கமெண்டில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, இப்போ இடுப்பு சுற்றளவு நமக்கு 24 இன்ச்சஸ் இருக்குது. இந்த 24 இன்ச்சஸை நமக்கு அகலம் வந்துட்டு 52 இன்ச்சஸ் இருக்குது இல்லையா, இந்த 52 இன்ச்சஸ் அகலத்தை 24 இன்ச்சஸ்க்குள்ளே நம்ம வந்துட்டு ஃபுல்லாக குட்டி குட்டியாக கேதரிங் வச்சு முடிச்சிடணும். புரியுதா? அதாவது நம்மளுடைய இடுப்பு சைஸ் வந்துட்டு நமக்கு 24 இருக்குது, இடுப்புடைய அகலம் 24 இருக்குது. இது டோட்டல் அகலம் நமக்கு 52 இன்ச்சஸ் இருக்குது. இது அப்படியே நமக்கு அதிகமாக தான் வந்துட்டு நமக்கு இருக்குது. ஓகேவா, இதை அப்படியே நீங்கள் குட்டி குட்டியாக கேதரிங் மாதிரி வச்சு நீங்கள் வந்துட்டு அதை ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு முடிக்கணும். ஓகேவா, இப்போ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை எப்படி நம்ம குட்டி குட்டியாக வந்துட்டு கேதரிங் வைக்கிறது அப்படிங்கிறதும் நான் வந்துட்டு வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வச்சு தைச்சி பாருங்கள். இப்போ இடுப்புடைய சுற்றல் 24 அப்படின்னா இதில் நான் 2 சைடுமே நான் ஜாயின் பண்ணுறதுக்கு சீமனஸ் எல்லாம் சேர்த்து தான் நான் வந்துட்டு 24 இன்ச்சஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். ஓகேவா,
இப்போ 52 இன்ச்சஸ் அப்படிங்கிறது கிளாத் வந்துட்டு அதிகம் தான். இப்போது 24 அப்படின்னா ப்ளஸ் அதே மாதிரி இன்னொரு 24 நீங்கள் வந்துட்டு கூட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ வரும்? 48 இன்ச்சஸ் வரும். 48 எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச்சஸ் இருக்குது. அவ்வளோதான். நம்ம வந்துட்டு ஒவ்வொரு இன்ச்சஸில் தான் நம்ம வந்துட்டு குட்டி குட்டியாக கேதரிங் வைக்க போகிறோம் அப்படின்னா இது அப்படியே நீங்கள் இடுப்பு சுற்றலும் நீங்கள் அப்படியே நீங்கள் டபுள் ஆக்கிக்கணும். இல்லை எனக்கு 2 இன்ச்சஸில் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் 3 தடவை நீங்கள் கவுண்டிங் பண்ணிக்கோங்க. 24 24 24 சொல்லிவிட்டு நீங்கள் கவுண்டிங் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாக கேதரிங் வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோடைய கால்குலேஷன் இது மட்டும்தான். இப்போ நம்ம 2 கார்னர் சைடுமே இந்த மாதிரி ஒரு 6 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு குட்டியாக மடித்து ஒரு 1/2 இன்ச்சஸில் வந்துட்டு தச்சிருங்க. ஏன்னா சைடில் நமக்கு ஓப்பன் வரணும் இல்லையா, அதுக்காக வேண்டி இந்த மாதிரி 2 சைடுமே ஸ்டார்டிங் பகுதியில் ஒரு 1/4 இன்ச்சஸ்க்கு சிங்கிளாக ஒரு தடவை மடிச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் இன்னொரு தடவை இந்த மாதிரி மடிச்சுட்டு தச்சிருங்க. கரெக்டாக வந்துட்டு ஒரு 6 இன்ச்சஸ்க்கு தைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சஸ் மட்டும் கேப் வச்சு நீங்கள் தைச்சா போதும். ரொம்ப பட்டையாக தைக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, மெல்லிசாக தைச்சாலே கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி தைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்துட்டு கேதரிங் வந்துட்டு வைக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம சைடு நம்ம ஜாயின் பண்ணோம்ல, அதனால் கொஞ்சம் தூரம் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள் குட்டி குட்டியாக இந்த மாதிரியே கரெக்டாக வந்துட்டு எடுத்து வச்சுட்டே வாங்க. இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறனால உங்களுக்கு ஒரே மாதிரி வந்துடும். ஏன்னா நம்ம 1 இன்ச்சஸ் தானே நம்ம வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த 1 இன்ச்சஸ் நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்படி நீங்கள் வைக்க போகும்போது ஸ்கெட்டுடைய சென்டர் பகுதியை கணக்கு வச்சுக்கோங்க. ஸ்கெட்டுடைய சென்டர் பகுதியை கணக்கு வச்சுக்க போகும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே ஒரே மாதிரி ஈவனாக வந்துட்டு வச்சு தைக்கணும். ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு சொல்லிட்டு வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன அலவன்ஸ் வந்துட்டு வச்சு தைக்கிறீங்களோ அதே மாதிரி லாஸ்ட் எண்ட் வரைக்கும் அதே மாதிரியே வச்சு தைங்க. இப்போ ஃபைனல் வரைக்கும் நம்ம கொண்டு வந்து முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ணோம்ல, அதனால் கொஞ்சம் கிளாத் இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ 24 பாதி நமக்கு 12 இன்ச்சஸ் வரணும் இடுப்பு சுற்றளவு. அந்த 12 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சு முடிச்சதுக்கப்புறம் இன்ச் டேப் வச்சு பார்க்கணும். இந்த மாதிரி கரெக்டாக அந்த இடுப்பு சுற்றல் வந்து பார்க்க போகும்போது எனக்கு கரெக்டாக அந்த 11 இன்ச்சஸ் தான் வந்திருக்கு. இன்னும் 1 இன்ச்சஸ் வந்துட்டு கம்மியாக இருக்குது. அப்போ நான் வந்துட்டு இதில் ஒரே ஒரு கேதரிங் ஒன்றே நான் பிரித்து விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக அந்த 12 இன்ச்சஸ்க்கு வந்துடும். அப்போ எனக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கால்குலேஷன் கரெக்டாக வச்சுருக்கோமா சொல்லிட்டு செக் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வைக்க போகும்போதும் எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேதரிங் ஃபுல்லாக வச்சாச்சு இல்லையா? இப்போ கேதரிங் கிட்ட ஸ்கெட்டில் ஒரு 4 இன்ச்சஸ் ஹைட்டு இப்போ நான் வச்சேன் இல்லை, இந்த மாதிரி ஒரு 4 இன்ச்சஸ் ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தையல் வந்துட்டு தைச்சிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்கெட்டில் இந்த மாதிரி ஒரு 4 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டு தைக்கிறனால ஸ்கெட்டில் நம்ம குட்டி குட்டியாக அந்த கேதரிங் வந்து கொடுத்துருக்கோம்ல, இது வந்துட்டு நம்ம அயனிங் பண்ணாமலே நீட்டாக அழகாக இருக்கும். ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் இந்த தையல் பிரிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பிரிக்கக்கூடாது. இந்த தையல் வந்துட்டு அதுலேயே அட்டாச் பண்ண மாதிரி தான் இருக்கணும். இப்போ கரெக்டாக ஒவ்வொரு கேதரிங்குமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நீட்டாக அழகாக எடுத்து விட்டு கைனாலே உள்ளேயும் கேதரிங் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும், வெளியிலையும் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து விட்டு தைச்சிக்கிட்டே வாங்க. நீங்கள் தைச்சிக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துட்டு ரொம்பவும் நீட்டாக அழகாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் வச்சு தைக்க போகும்போதும் ஸ்டார்டிங்லேயே ஒரே மாதிரி ஈவனாக வச்சாதான் இப்போ நீங்கள் இந்த டக்கு பிடிக்கிறீங்கல்ல இந்த இடத்துல அப்பையும் வந்துட்டு உங்களுக்கு பார்க்கும் போதும் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் கூட கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் சின்னதாக வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டக்கு பிடிக்க போகும்போதும் உங்களுக்கு பெருசும் சின்னதுமாக வந்துடும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, இடுப்பு சுற்றளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் இந்த இடத்துல ஒரே ஒரு கேதரிங்கோடையும் நான் இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பிரித்து விடுறதுனால நமக்கு இடுப்பு சுற்றளவும் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல பிரித்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு நமக்கு அகலம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ அதனால் இங்கனுக்குள்ளே நான் தைக்க போகும்போது குட்டியாக ஒரு கேதரிங் மாதிரி கொடுத்து நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். முன்னாடி வந்துட்டு அதிகமாக இருந்தது, இப்போ குட்டியாக கொடுத்து ஒரே ஒரு கேதரிங் மட்டும் கொடுத்துட்டு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு
ஃபைனலாக நமக்கு அந்த 4 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கா அப்படி சொல்லி செக் பண்ணிவிட்டு தைச்சி முடிச்சிருங்க. இப்போது மேலாப்பில் நம்ம ஒரு கேதரிங் கொடுத்தாலும் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. எப்பேற்பட்ட டைலராக இருந்தாலும் இந்த மாதிரி வந்துட்டு கேதரிங்ஸ் கேட்டு தைக்க போகும்போது கொஞ்சம் கூட குறைச்சி வரதான் செய்யும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. அதனால நம்ம பேசிக்கில் நம்ம தைக்கும் போது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஓகேவா? இப்போ இடுப்புக்கு நம்ம பெல்ட்டு கொடுக்கறதுக்கு நான் இந்த மாதிரி 2ஆக வந்துட்டு ஒரு கிளாத்தை மடித்து போட்டிருக்கேன். இப்போது இந்த ஸ்கெட்டுடைய இடுப்பு சுற்றளவு இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இடுப்பு சுற்றளவு நமக்கு கரெக்டாக இருக்குது. இந்த இடத்த வந்து நம்ம மடித்து தைக்கணும் இல்லையா, அதுக்காக வேண்டி நான் வந்துட்டு கொஞ்சம் கிளாத் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இதை எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இடுப்புடைய அகலம் வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு அலவன்ஸ் கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்துட்டு எனக்கு 2 பீஸாக இருக்குது. இதை வந்துட்டு நான் ஜாயின் கொடுத்துக்கிறேன். ஒரே பீஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாயின் கொடுக்க தேவையில்லை. என்கிட்ட 2 பீஸாக இருந்தனால இப்போ நான் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம கரெக்டான மார்க்கிங் கொடுத்துட்டு அந்த இடத்துல அப்படியே நம்ம மடித்து தைச்சிடணும். 2 பக்கத்துமே நீங்கள் கரெக்டாக மடித்து தைச்சாதான் உங்களுக்கு வந்துட்டு நீட்டாக இருக்கும். நம்ம தைச்சி பிடிச்சதுக்கப்புறமேட்டு ஃபினிஷிங் வந்துட்டு பார்க்கறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 1 சைடு கொடுத்து முடிச்சாச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு இன்னொரு பக்கட்டும் மடித்து தைச்சிடலாம். இப்போ அவ்வளோதான், நமக்கு 2 சைடுமே நமக்கு வந்துட்டு பெல்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம பெல்ட்டு ஜாயின் பண்ண போகும்போது உள் பக்கமாக ஜாயின் பண்ணி வெளிப்பக்கம் வந்துட்டு ஃபினிஷிங் பண்ணி முடிக்கணும். ஏன்னா நம்ம மடித்து தைக்க போகும்போது வெளிப்பக்கம் ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக இருக்கணும்ல, அதுக்காக தான். இப்போ கரெக்டாக ஸ்டார்டிங்கில் 2யுமே ஈவனாக வைக்கணும். இந்த ஸ்கெட்டையும் இந்த பெல்ட்டு பகுதியும் கரெக்டாக ஒரே மாதிரியே வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு தையல் போட்டுகிட்டே வாங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சஸ்க்கு நம்ம ஸ்கெட்டில் வந்துட்டு கேதரிங் கொடுத்து நம்ம வச்சுருக்கோம்ல, அந்த 1/2 இன்ச்சஸ் ஃபுல்லாக அந்த ஸ்கெட்டுக்கு மேலாப்பில் பெல்ட்டஸ் தைக்கிறோம்ல, இதோடைய அலவன்ஸும் அந்த ஸ்கெட்டுடைய அலவன்ஸ் 2மே ஒரே மாதிரி 1/2 இன்ச்சஸில் வச்சு தைச்சிக்கிட்டே வாங்க. இப்போ லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் கரெக்டாக நம்ம தைச்சிக்கிட்டே வரணும். இப்போ நீங்கள் பெல்ட்டை கரெக்டாக நீங்கள் மார்க்கிங் பண்ணி தைச்சா தான் லாஸ்ட்டு எண்டு வரைக்குமே நமக்கு நீட்டாக அந்த மாதிரி வரும். இப்போ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் வந்துட்டு தைச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் நெக்கு அடித்து திருப்பினாலும் சரி, இந்த மாதிரி பெல்ட்டு கொடுத்தாலும் சரி, நீங்கள் எந்த இடத்துல தைச்சாலும் கண்டிப்பாக அந்த படிமான தையலும் அந்த ஓர தையல் தான் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு வரும். கண்டிப்பாக அந்த தையல் வந்துட்டு இன்னுமே உங்களுக்கு சரியாக நீட்டாக வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு தைச்சி பாருங்கள், நீட்டாக வந்துட்டு வந்துடும். ஓகேவா? இது அப்படியே நீங்கள் இன்னொரு தடவை இந்த மாதிரி மடக்கிட்டு நீங்கள் தைச்சிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு நம்ம மடக்கிட்டு தைச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே நீங்கள் ஓரமாக வந்துட்டு தைக்கணும். இப்போ நம்ம ஸ்கெட்டில் தையல் தெரியுது இல்லையா, அதுக்கு மேலேயே இதை வந்துட்டு அப்படியே மடிச்சுட்டு அப்படியே ஓரமாக வந்துட்டு நீட்டாக வந்துட்டு தைக்கணும். ஏன்னா அந்த தையல் வந்துட்டு நமக்கு ஸ்கெட்டில் வெளியில் தெரியும். அதனால அந்த ஓர தையலில் ஓரமாக நேராக வந்துட்டு பொறுமையாக நீட்டாக வந்துட்டு பார்த்து தைங்க. தையல் கற்றுக்க போகும்போது இது ஒரு கிளாஸ் தானே, கற்றுக்க தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தனமாக தையலை வந்து தைச்சி பழகாதீங்க. தைக்க போகும்போது நீட்டாக அந்த நேராக வந்துட்டு ஸ்ட்ரெயிட் தையல் வருதா, ஓர தையல் வருதா, படிமான தையெல்லாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக பார்த்து கற்றுக்கிட்டு தைங்க. ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் டிஎம் மெசேஜ் வந்துட்டு பண்ண சொன்னேன். தச்சு அனுப்புகிறீங்க, அனுப்புகிற ட்ரெஸ்ஸில் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நான் அதை மட்டும்தான் நான் வந்துட்டு எடுத்து போஸ்ட்டில் போடுறேன். ஒவ்வொருத்தவங்க தைக்கிறது வந்துட்டு நீட்டாகவும் இல்லை, கரெக்டாக வந்துட்டு தையலும் வரல. அதனால தான் நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட்டு போடல, யூடியூப்லேயும் வந்துட்டு நான் போஸ்ட்டு போடலை. நீட்டாக தச்சு அனுப்பிச்சா மட்டும்தான் நான் அதை எடுத்து யூடியூப்லேயும் நான் போஸ்ட்டு போடுவேன், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட்டு போடுவேன். நீங்கள் வந்துட்டு தவறுதலாக வந்து நினச்சிக்காதீங்க, உங்களுடைய ஸ்டிச்சிங்கை வந்து நான் போடலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுக்குற மெத்தடை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த இடத்துல 1/2 இன்ச்சஸ் 1 இன்ச்சஸ் நீங்கள் கரெக்டாக மடித்து தைங்க. அந்த ஃபினிஷிங்கெல்லாம் நீட்டாக பண்ணிவிட்டு நீங்கள் அயன் கூட பண்ண வேண்டாம்,
நீங்கள் தைக்கிறது கரெக்டாக வந்துட்டு பர்ஃபெக்டாக தைச்சாலே நீட்டாக இருக்கும். இப்போ நான் அந்த ஸ்கர்ட்டு தைக்கிறேன், இதை நான் எங்கேயுமே நான் அயன் பண்ணலை. உங்களுக்கு நான் கையில் நான் தைச்சி காமிச்சதுக்கப்புறம் அந்த ஃபினிஷும் காட்டுறேன் பாருங்கள், அயன் பண்ண மாதிரி நீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தையல் தைக்க போகும்போது ஒவ்வொரு இடமும் நம்ம கரெக்டாக பார்த்து பார்த்து தைச்சாலே நம்மளுடைய ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு நீட்டாகவும் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ஸ்கெட்டு வந்துட்டு அவ்வளோதான். இதோட இந்த வீடியோஸ் வந்துட்டு முடியுது. பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சட்டை எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இதே மாதிரியே தைச்சிட்டு உங்களுடைய வீடியோ ஃபோட்டோ வந்துட்டு இன்ஸ்டாகிராமில்